வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க ப்ரோ நேற்று நீங்கள் போட்ட வீடியோ வந்துட்டு யாரோ ஒருத்தர் போட்டிருக்காங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நான் அவங்கள பார்த்து தான் எனக்கு அந்த ஐடியா வந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ப்ரோ எனக்கு ஹேக் பண்ணித்தாங்க உங்களுக்கு நான் காசு தரேன். ஸோ எனக்கு அவர் சொன்னது என்னை பார்த்து வந்து நம்மளுக்கு சேனலுக்கும் அந்த மாதிரி போடலாம். ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்களே, ஸோ அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுனால அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க. ஸோ அந்த எண்ணத்துக்காக மட்டும்தான் அந்த வீடியோ நான் அதே மாதிரி போட்டேன். ஸோ நீங்கள் வேறு எதுக்காகவும் இல்லை. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் வந்துட்டு விண்டோஸ் 7 வந்து சப்போர்ட் வந்துட்டு அங்கே மைக்ரோசாஃப்ட்லேருந்து வந்து தருதில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எதுக்காக தருதில்லைன்னா வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும், ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம என்னென்ன பண்ணோம் அதெல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் வந்துட்டு நேற்று இல்லை முன்னாடி வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு விண்டோஸ் 7க்கு செக்யூரிட்டிஸ் அப்டேட்ஸ் நாங்கள் தர மாட்டோம், விண்டோஸ் 7 வந்துட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கேட்டு வந்து எல்லோரும் ஷாக் ஆகிட்டு இருப்பீங்க, நானும் ஆகிட்டேன். ஸோ அதுக்கு கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அந்த பிரச்சனை வந்து நம்ம எப்படி வெளியே வரலான்னு நம்ம இது வரையும் நம்ம பார்க்க போகிறோம். 2015 பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் நம்மளுக்கு என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு விண்டோஸ் 7க்கு வந்து நாங்கள் அப்டேட்ஸ் கொடுக்குறது நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருந்தோம் வந்து நம்மளுக்கு 5 வருஷமாக கொடுத்துன்னு வந்திருந்தாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி, ஸோ ஜான் 13 அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு ஜான் 14லேருந்து வந்து விண்டோஸ் 7க்கு அப்டேட் நாங்கள் தரமாட்டோம். உங்களுக்கு நான் சொன்னேன், நான் இப்போ விண்டோஸ் 7க்கு அப்டேட்ஸ் செக்யூரிட்டி பேச்சஸ் எல்லாம் அவங்க தரமாட்டாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அவங்க தராதனால வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் சிஸ்டமில், ஸோ அப்படி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ தமிழ் ராக்கர்ஸ் வந்துட்டு நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு நிறைய பேச்சஸ் எல்லாம் ரூமர்ஸ் எல்லாம் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி பைரசி வெப்சைட்டில் இல்லை கிராப்டட் ஓஎஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ ஆல்ரெடி அவங்க சேஃப் இல்லை. ஸோ இந்த அப்டேட்ஸ் இல்லாதனால வந்துட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போது உங்கள் சிஸ்டம்க்கு இருந்த ஒரு ஷீல்டு வந்துட்டு இப்போது மைக்ரோசாஃப்ட் வந்து நான் அஃபிஷியலாக வந்துட்டு அதுக்கு நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இதுமாரி அந்த இந்த ஷீல்டை வந்துட்டு நான் விண்டோஸ் 7க்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து என் லேப்டாப் விண்டோஸ் 7ல் தான் நான் வச்சுன்னு இருக்கேன். ஸோ உடனடியாக வந்துட்டு நான் விண்டோஸ் 8க்கோ இல்லை விண்டோஸ் 10க்கு வந்துட்டு நான் வந்து சிஸ்டமை வந்துட்டு அப்கிரேட் பண்ணுவேன். ஸோ விண்டோஸ் 8 நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு விண்டோஸ் 10க்கு அப்டேட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கேட்கலாம், ஏன்டா வந்துட்டு நான் காசு கொடுத்து விண்டோஸ் 7 வாங்கி என் சிஸ்டம் போட்டிருக்கேன், சரணா அது மாதிரி சப்போர்ட் தரலாக்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து அவங்க கேட்டதுனால வந்துட்டு விண்டோஸ் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நாங்கள் புது ஓஎஸ் விண்டோஸ் 11 விண்டோஸ் 7ல் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. ஸோ விண்டோஸ் 7க்கு இன்னும் அப்டேட் கொடுத்துருந்தா வந்துட்டு எங்களுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் விண்டோஸ் 7க்கு அப்டேட்ஸு அப்புறம் வந்துட்டு செக்யூரிட்டி பேச்சஸ்லாம் நாங்கள் தரமாட்டோம். ஸோ ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேள்வி தான் வந்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ என் சிஸ்டம் விண்டோஸ் 7ல் இருக்குது. இப்போ நான் சப்போஸ் வந்துட்டு விண்டோஸ் 10க்கு இல்லை 10.1க்கு வந்துட்டு நம்ம மாற்றிட்டுனாக்கா என் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் விண்டோஸ் 7ல் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன்னாக்கா, நீங்கள் விண்டோஸ் 7ல் இருக்குனாக்கா வந்துட்டு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்டோஸ் வந்துட்டு 7ல் வந்து இருக்கும்போது இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே இன்டர்நெட் சப்போஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி எதாவது இருந்துச்சுன்னா வந்து ட்ரஸ்டட் வெப்சைட் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராமு, ஸோ இந்த மாதத்தில் யூஸ் பண்ணிவிட்டு இப்போது ஹேக்கிங் சாஃப்ட்வேர்ஸு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பைரசி வெப்சைட் தமிழ் ராக்கர்ஸ் அந்த மாதத்தில் இருக்குது பார்த்தீங்களா. ஏன் தமிழ் ராக்கர்ஸை தாக்குறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா எனக்கு இப்போதைக்கு ஒரு அந்த வெப்சைட்டை நல்லா பேர் தெரியும். ஸோ நிறைய வெப்சைட் பேர் மறந்துட்டுக்கிறேன். இப்போ அந்த மாதிரி வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ஃபைல்ஸ் எதாக இருந்தாலும் வந்துட்டு உங்கள் சிஸ்டமுக்கு அப்புறம் உங்கள் பென்ட்ரைவ்க்கு மட்டும் பார்த்துங்க. நிறைய பேர் வந்துட்டு எனக்கு படம் காப்பி பண்ணிக்கொடு, ஸோ எனக்கு அது பண்ணிக்கொடு, இது பண்ணிக்கொடு, எனக்கு என் சிப்பை ஸ்கேன் பண்ணிக்கொடு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க மெமரி கார்டில் இல்லை வந்து பென்ட்ரைவில் வந்துட்டு வைரஸ் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துங்க. உங்கள் சிஸ்டம் வந்துட்டு உள்ளே ஒன்ஸ் மால்வேரி இல்லை வந்துட்டு வைரஸ் வந்து உள்ளே போயிடுச்சுனாக்கா ஸோ அந்த செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இல்லாதனால வந்துட்டு உங்கள் ஃபைல் ஈஸியாக கரெக்ட் ஆகிறதுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹேக்கர்ஸ்க்கு வந்துட்டு உங்கள் சிஸ்டமில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. நீங்கள் போட்டு எனக்கு கேட்கலாம், ஸோ ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஹேக் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ எப்படி ஹேக் பண்ணுவாங்க பார்த்தா இன்டர்நெட் மூலிமா தான் ஹேக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாமல் வெறும் ஃபைல்ஸ் மட்டும் வச்சுக்கின்னு நீங்கள் யாருக்கும் வந்து டேட்டா காப்பி பண்ணி தராமல் வைரஸ் வந்து ஸ்கேன் பண்ணி தராமல் ஸோ பர்சனலாக வச்சுக்கிறதா இருந்தாக்கா வந்துட்டு விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு நிறையா நம்மளுக்கு ஸோ ஆபத்து அப்புறம் வந்துட்டு நம்ம சிஸ்டம் ஹேக் பண்ணுறதுங்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு சேஃப்டிக்காக தான் நான் சொல்கிறேன். பொசிஷன் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க, அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சோஷியல் மீடியாஸ்
எங்கேயாவது நான் ஃபாலோ பண்ணிச்சா கீழே லிங்க் தரேன். அப்படி இல்லையா வந்து நவீன் ரவின்னு சர்ச் பண்ண எங்கே இருந்தாலும் நான் வருவேன். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கொஸ்டின் டவுட்ஸ் எனக்கு கேட்கலாம், எனக்கு முடிஞ்சளவுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்து உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.